இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சால் சாப்பிடாதீங்க கூட சாப்பிடுவாங்க. என் அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க, அப்படியே வறுக்கலான்னு பார்க்குறேங்க. இன்னைக்கு நான் நல்லா உருளைக்கிழங்கு 3 கிழங்கு எடுத்துருக்கிறேங்க. நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேண்டாம், உடஞ்சிரும். கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிற மாதிரி இந்த அளவு திக்காக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதில் கொஞ்ச நேரம் வதக்கி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அது தேவையான அளவு போட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க. ஒரு 1/4 டம்ளர் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதிகம் வேண்டாம், இந்த அளவு ஊற்றிக்கலாங்க. இது வந்து ஒரு அரை வேக்காடு வேகட்டுங்க. மூடி வச்சுக்கலாம். காய் இந்த மாதிரி ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்துருட்டுங்க. அரை வேக்காடு ஒரு 3/4 வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, மிளகுத்தூள், கரம் மசாலா, அப்புறம் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் குழம்பு மிளகாப்பொடி எல்லாம் போட்டுக்கலாங்க. ஒன்றா போட்டு எல்லாம் கலந்து விட்டுலாங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம உப்பு முதலையே போட்டோம். உப்பு போட்டு நல்லா வேகுனா தான் பிடிச்சி வேகுங்க. அதுக்கப்புறம் மசாலாவெல்லாம் போட்டோம்னா அதில் நல்லா ஒட்டிக்கும், நல்லா கோட்டிங் ஆகிருங்க. இதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணலாம். அடுப்பு வந்து குறைச்சி வச்சுருங்க சிம்மில். நல்லா பிடிச்சி மசாலாவெல்லாம் பிடிச்சி நல்லா வேகட்டுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். எடுத்து பார்க்கலாங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக நீங்கள் வந்து கிழங்கு சீவ வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸாக சீவுங்க. அப்போ தான் ஷேப் கிழங்கு வந்து உடையாமல் வரும். குழந்தைங்களும் பார்த்தோன்னே அட்ராக்டிவாக ரவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம ஈஸியான ஒரு மெத்தேடு. சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.